மகா அவதார் பாபாவின் கிரியா யோகம். கிரியா யோகத்தை பற்றின விஷயங்கள் வந்துட்டு இன்றைக்கி பதிவில் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். நற்பு அனைவரும் சுபமற்ற மகள் உண்டாகட்டும். மகா அவதார் பாபாஜி கிரியா யோகம் உனக்குள் ஒரு பயணம் அப்படின்ற இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா, மகா அவதாரை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. அவரை சித்தர்னு சொல்லலாம், மகான்னு சொல்லலாம், அவர் வந்து ஒரு சித்த புருஷர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். எத்தனையோ விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். இதில் இவருடைய ஆறா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவருடைய ஆறாவுடைய சக்தி வந்து அளப்பரிய சக்தியம். ஆனால் வந்து பரங்கிப்பேட்டை அப்படின்ற ஒரு ஊரில் இவங்க வந்து நம்மளுடைய தமிழர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் மகாவதார் பாபா அப்படின்னு சொன்னவே இன்றைக்கும் வந்து இமயமலையில் அங்கே இருக்கிற ஒரு குகையில் இன்றைக்கும் ஒரு சிலர் அவருடைய காட்சிகள் சித்தர்களாக இல்லை வந்து ஒரு சாதுக்களாக இன்றைக்கும் வந்து காட்சி கொடுக்குறதாகவும், சில அமானுஷ்யங்கள் அங்கே மறைந்திருக்கிறதாகவும் இன்றைக்கும் வந்து பேசப்பட்ட பொருளாக தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து ரகசியங்கள் என்ன, ஏன் வந்து கிரியாவில் வந்து அவ்வளோ வேகமான ஒரு ரகசியங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னா, இந்த மகாவதார் பாபாஜியுடைய அற்புதங்கள் அந்த மாதிரி. இவர் ஒரு கிரியா யோகம் உனக்குள் ஒரு பயணம் யோக வேதம் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு நிலைப்பாடுகளும் வந்து தியானத்தில் எப்படி ஒவ்வொரு படியாக கடந்து போகணும், எப்படி வந்து தமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு நினைவு, அதாவது நமக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஆழ் மனதில் பதிஞ்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான மன அழுத்தங்கள், அது மட்டும் இல்லாமல் நம்ம மனதுக்குள்ளே தங்கியிருக்கிற முன்பதிவுகள், அதாவது நம்முடைய உயிர் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம உயிர் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான காந்த அலைகள், அப்படி நம்ம உடலுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு காந்த அலைகள் இருக்கும். அது மாதிரி ஜீவகாந்த அலைகள் அப்படின்னு ஒன்று இருக்குதான். அந்த ஜீவகாந்த அலைகள் வந்து நம்ம உயிரோட உயிராக பின்னி பிணைஞ்சிருக்கும். அது என்ன பண்ணுமா, தனக்குள்ளே இருக்கிற பூர்வ ஜென்ம நம்ம செய்த பாவ புண்ணியங்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த பாவ புண்ணிய கணக்குகள் சம்மந்தப்பட்ட அந்த ஜீவ பதிவுகள் நம்மளுடைய உயிர் ஆத்மாவில் பதிஞ்சிருக்குமா. அந்த பதிவுகளை பொறுத்து தான் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையான வாழ்க்கைகளும் நம்ம வந்து பின்பற்றிட்டு இருக்கிறோம். மன நிம்மதி இல்லாமல் எந்த ஒரு பாதையை பின்பற்றினாலும் அதில் நமக்கு வந்து கடைசியில் வெறும் தோற்றமே நிற்குது, எல்லாம் மாயே அப்படின்றத வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. மகாவதாருடைய அற்புதமான அந்த தியானங்களை கிரியா யோகம் அப்படின்னு எடுத்துக்கினாவே ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் அந்த யோக வேதம்ன்ற புத்தகத்தில் நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். மகாவதருடைய அந்த அற்புதமான ஒரு தியானங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிசயத்தக்கது. அந்த தியானங்களில் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் இருக்கும். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய கர்மா இருக்குது பார்த்திங்களா, அந்த கர்மாவே வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு வந்து சூட்சுமமான ரகசியங்கள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் அதனுள்ள பயணித்தவர்களுக்கு மட்டுமே அதனுடைய அனுபவங்களை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். கிரியாக யோக பயிற்சி வந்து அவங்க அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி உடலில் மாற்றங்களும் செயல்பாடுகளும் நடக்கும். சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து எத்தனையோ வகையான தியானங்கள், என்னுடைய அனுபவ முறைகள் வந்து நான் எத்தனையோ வந்து நானுமே வந்து பயிற்சி பண்ணியிருந்தாலும் கிரியா யோகத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. அதில் அவ்வளோ மெதுவாக நிதானமாக பயணிக்கும்போது குரு வந்து எப்பவுமே என்ன சொல்கிற, மகாவதார் பாபாஜி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு பயிற்சியும் ஆர்வத்தால் கூட வேகமாக நம்ம காட்டக்கூடாது. அப்படி காட்டுறதுனால அது ஆபத்தில் முடியும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரியாவில் பயணிக்கப்பட்ட அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா குரு துணை தானாகவே அமையும். அதாவது ஒருடைய சீடனை வந்து தேர்ந்தெடுக்கணும்னா குரு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குரு வந்து தன்னுடைய சீடன் உள்ள ஆன்ம சாகரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்ம ஜீவகாந்த அலைகளில் அந்த உயிர் உள்ள அந்த குருவானவர் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய சீடன்
தன்னுடைய நிலையை வந்து தியானத்தில் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி போயிட்டுருக்கான், எந்த அளவுக்கு அவனுடைய முயற்சிகள், அவனுடைய இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கண்காணிக்கிறதுக்காக அவருடைய அந்த ஜீவ பதிவு, அவர்கிட்ட இருக்கிற ஒரு பதிவுகளை வந்து நம்மளுடைய ஆன்மாவுக்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிவிடுவாங்களாம். நமக்கு அறியாமலேயே அந்த நமக்கு ஆன்மாவுக்குள்ளே அந்த மனப்பதிவுகள் வந்து ஜீவகாந்த அலைகளாக என்னைக்கு உடல் அழிந்தாலும் அந்த உயிருக்குள்ளே உயிருடன் உயிர் கலந்து ஜீவகாந்த அலையாக வந்து அப்படி பின்னி பிணைஞ்சிருக்குமா, என்றைக்குமே அழியாதான். எத்தனை பிரிவு இடத்துல அந்த ஜீவகாந்த அலையில் அந்த பதிவுகள் இருக்குமா. குருவானவர் வந்து எங்கெங்கே இருக்காங்க நம்முடைய சீடர்கள் அப்படின்றது இருந்த இடத்துலேருந்து அவங்களுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி அடைஞ்சிட்ருக்கு, ஆத்மாவுடைய உயிருடைய பரிணாம வளர்ச்சி எப்படி அடைஞ்சிட்ருக்கு, அவங்கள அறியாமலே தியானம் பண்ண ஆரம்பிப்பாங்களாம். அவங்கள அறியாமலே அந்த தியான நிலையிலே உணர்ந்து கொண்டு தியான நிலையிலேயே அவங்கள அறியாமல் அவங்க வந்து நடக்க ஆரம்பிப்பாங்களாம், பயிற்சி பண்ண ஆரம்பிப்பாங்களாம். இது வந்து வெட்டக்குறை தொட்டக்குறை அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அதிசயங்கள் இருக்குது. வெளிமனம், ஆழ்மனம், உள்மனம், இந்த மாதிரி 3 வகையான பிரிவு இருக்குது. அந்த 3 வகை பிரிவு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஹிப்னாட்டிஸ் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருங்க, ஹிப்னாட்டிசம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது தூங்காமல் தூங்கும் நிலை அப்படின்ட்டு. அதை வந்து சொல்லப்போனால் ஒரு மனிதன் தூங்காமல் தூங்கும் நிலை அப்படின்றது வந்து கனவு காணும் ஒரு நிலைக்கு, அதாவது என்ன இதனுடைய ட்ரீம் லைக் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிப்னாட்டிஸ் கொண்டு வருவதற்கு தூக்கத்தில் இருப்பவர்கள் தூங்கி கொண்டிருப்பவனை போலவே பிறருக்கு தோற்றமளிப்பான். அவனும் தூங்கியவாறே இருப்பான். ஆனால் வெளியில் நடப்பது அனைத்தையும் அவனுடைய காதுக்கு கேட்கும். ஆயினும் அவனாக எழுந்து விருப்பப்படி செயல்பட முடியாது அப்படின்றாங்க. அவனை அத்தூக்க நிலையில் ஆழ்த்தியவரின் உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டவனாகவே செயல்படுவான். ஹிப்னாசிஸ் என்றால் தூங்காமல் தூங்கும் நிலை என்று பொருள்படும் அப்படின்ற இந்த டாப்பிக்கை நான் ஏன் சொல்கிறேன்னா, தியானத்தில் வந்து அதிகமாக செலவிடும் போது என்ன ஆகும்னா நமக்குள்ள ஒரு சுப்ரீம் பவர் வந்து கிரியேட் ஆகும். அதாவது காந்த சக்தி, மின்காந்த ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மின்காந்த ஆற்றல் வந்து உடம்புக்குள்ளே கிரியேட் ஆக என்ன நடக்கும்னு சொன்னீங்கன்னா, நமக்குள்ளே ஒரு ஆரா கிரியேட் ஆகும். அந்த ஆரா பாசிட்டிவ் ஆரா கிரியேட் ஆச்சுன்னா நம்ம சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பாசிட்டிவாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மனதில் ஆழமான வழிகளை கூட, அந்த ஆழமான வழிகளுக்கான காரணங்கள் மனதிற்குள்ளே கடந்து தியானத்து மூலிமா அந்த வழிகளுடைய அந்த எண்ணெய் அலைகளை ஒன்று பிரித்து உணர்றதுக்கான அந்த அணுவை, அதாவது எண்ணங்களுடைய அணுவை, ஒவ்வொரு அணுவை பிரித்து பிளந்து பார்க்கும்போது தன்னுடைய குரு என்ன சொல்கிறாருன்னா, அந்த அணுவுக்குள்ளே நான் ஒன்றை பார்க்குறேன், அந்த அணுவை பிரித்து பார்க்கும்போது அந்த அணுவை உள்ள என்ன பார்க்குறேன் அப்படின்றார். அதாவது ஒவ்வொரு அணுவாக நம்முடைய ஆன்ம சாகரத்துக்குள்ளே நுழைஞ்சி அந்த தியானங்கள் மூலயமா நம்முடைய அணுவை பிளந்து பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னா, அந்த கடைசியாக ஏதோ ஒரு எண்டு இருக்குது இல்லைங்களா, கடைசி ஒரு எண்டு பாயிண்ட் ஒன்று இருக்குது இல்லையா, அந்த எண்டு பாயிண்ட்டுக்குள்ளே என்ன சொல்கிறார் மகாவதார் பாபாஜி அப்படின்னா, அந்த அணுவுக்குள்ளே கடைசி ஒரு புள்ளின்னு ஒன்று இருந்தால், கடைசி எண்டு பாயிண்ட்டு ஒரு முடிவுன்னு ஒன்று இருந்தால், அந்த முடிவுலேருந்து ஒரு தொடக்கம்னு ஒன்று ஆரம்பிக்குமா. அந்த மாதிரி இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்முடைய அணுவை பிளந்து பார்க்கையில் அந்த அணுவுக்குள்ளே நான் இருக்கிறத உணர்ந்தேன் அப்படின்றாரு. அதாவது நம்மளுடைய அணுவுக்குள்ளே நம்மளோட உயிரின் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த உயிருக்குள்ளே அணுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அணுவை பிளந்து பார்க்கும்போது எது மூலிமா, தியானத்து மூலிமா குரு வந்து இருக்கிறத உணர்றாராம். நம்முடைய அணுவை பிளந்து பார்க்கும்போது குரு, அதாவது நான் இருக்கிறத உணர்றேன், நான் இருக்கிறத பார்த்தேன் அப்படின்றாரு. அதே மாதிரி தியானத்து மூலிமா அவருடைய அணுக்குள்ளே அவரையே பிளந்து பார்க்கும்போது கடைசியில், அதாவது நம்முடைய சீடனாகிய சீடனுடைய அந்த அணு இருக்கிறத உணர்றார். அந்த மாதிரி ஒரு முடிவுக்குள்ளே தொடக்க ஆரம்பிக்குது, ஒரு தொடக்கத்துக்குள்ளே முடிவு ஆரம்பிக்குது. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்றது சுருக்கமாக சொல்கிறாங்க. ஆகையால் இந்த கிரியா யோகத்தால் நம்மளை நாமே தியானத்தில் குருவனுடைய துணை மானசீகமாக ஏற்றுக்கொண்டு வழி நடக்கும்போது குருவனுடைய துணை பயனளிக்கும். அது மட்டும் அல்ல, அவர் நம்மளை வழி நடத்தி செல்வார் என்பதும் சூட்சும ரீதியாக உண்மை. அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய உடல், கண்ணுக்கு தெரியாத ஒரு உடல், விசிபிள் பாடி, இன்விசிபிள் பாடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் மாயாக இருந்தாலும்
நிரந்தரமற்ற நிலையில் இருந்தாலும் பார்க்கக்கூடியாத விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்கள் இருப்பது உண்மை. அதை உணர முடியும். அது கூட நம்மளும் ட்ராவல் பண்ண முடியும். டைமென்ஷன் சொல்லுவாங்க. அதாவது முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை, இந்த மாதிரி நிறைய டைமென்ஷன் இருக்குது. அது மாதிரி போலவே இந்த கிரியாவினுடைய ஒரு ஃபார்முலா, ஒரு சூத்திரம் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, நம்மால் படைக்கப்பட்ட அனைத்தும், அதாவது உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் நம்மிலிருந்து உருவானவையே. அது மேலே ஆசைப்படுறதும் அதை அடைய நினைக்கிறதும் அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம், எவ்வளோ பெரிய ஒரு அறியாமை அப்படின்றது தான் இதனுடைய ஒரு மகா பெரும் சூத்திரம் அப்படின்னு சொல்கிறார் மகாவதர் பாபாஜி. அது என்னைக்கு நாம் வந்து இதெல்லாம் மாய, இதெல்லாம் நம்மால் உருவானது, நம்மால் உருவானது ஒரு பொருட்கள் மீது நம்மளே ஆசைப்படுறது, அதை அடைய நினைக்கிறது எவ்வளோ பெரிய அறியாமன்னு எப்போ உணர்றோமோ அன்னைக்கு வந்து நமக்குள்ளே இருக்கிற மகா பெரிய சக்தி வாய்ந்த மாபெரும் சக்தி ஆயிரம் ஆண்மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்தால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி நமக்குள்ள ஒரு ஆற்றல் தானாகவே உருவாக ஆரம்பிக்கும். அந்த மாயையை நம்ம உணர்ந்தால், மாயை இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை, எல்லாமே நம்மால் உருவாக்கப்பட்டது, அது வந்து நம்மால் உருவானது அப்படின்ற ஒரு மாயை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த உலக மாயையிலிருந்து விலகினா பல ஆயிரம் ஆண்மக்களை ஈர்க்கக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இது போல் விஷயங்கள், ரகசியமான சூட்சுமங்கள் மட்டும் இல்லாமல் இது போல் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள், மகாவதரை பற்றின விஷயங்களை சித்தர்கள், யோகிகள், முனிவர்கள், சாதுக்கள் இந்த மாதிரி தியானங்கள் மூலயமாகவே பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சித்திகளை அடைஞ்சாங்க அப்படின்றது உண்மை. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.